presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 ஓமைகள் இருக்கிறது. அந்த 3 ஓமைகளும் கிருபையை குறித்த ஓமைகள். அதாவது பாவம் எப்படி பெருகுது, கிருபை என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றிய ஓமைகள். இதில் ஏன் இந்த ஓமைகளை சொல்ல வேண்டியதாயிற்றுங்கிறதுக்கு காரணத்தை மூலம் காமிச்சேன். முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுது: சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இன்றைக்கு இது 3 ஓமைகளையும் வைத்து சில சத்தியங்களை நான் சொல்ல போகிறேன். கிறிஸ்தவத்தை குறித்த சில மாபெரும் உண்மைகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதனால் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிறகு தொடர்வோம். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது: உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது: ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இதோடு நிறுத்திக்கிறேன். 3 ஓமையும் டச் பண்ணியிருக்கோம். அந்த 3ஆவது ஓமை ஃபுல்லாக போகல, நம்ம டச் பண்ணியிருக்கோம். அது போதும் இன்றைக்கி. ஏன்னா பொதுவான சில கருத்துக்களை சொல்ல போகிறோம். 3 ஓமைகளுக்கும் பொதுவாக இருக்கிற சில கருத்துக்களை சொல்ல இன்றைக்கு இருக்கிறேன். இந்த 3 ஓமைகள் எதை குறித்தது? இந்த 3 ஓமைகளும் இந்த கெட்டுப்போனவர்களை குறித்தது கிடையாது. இந்த 3 ஓமைகளுமே பரிசேயரை குறித்தது என்று தான் சொல்லுவேன். பாருங்கள், இந்த கெட்ட குமாரனுடைய ஓமையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தான் கெட்ட குமாரனுடைய ஓமைன்னு சொல்லி பேர் வச்சிட்டோம் அதுக்கு. ஆனால் அவர் சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு 1 குமாரன் இருந்தான்னு ஆரம்பிக்கல, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாலும் ஆரம்பிக்கிறார். ஆகவே இட்ஸ் நாட் அ பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன், இட் இஸ் அ பேரபிள் ஆஃப் 2 சன்ஸ். 2 குமாரர்களை குறித்த ஓமை, அதுதான் சரியான பேர் அதுக்கு, இல்லையா? ஏன்னா 2 குமாரர்களை குறித்து தான் சொல்கிறாரு. அதில் இந்த இளைய குமாரன் தன்னுடைய சொத்தை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வேசிகள்கிட்ட கொண்டு போய் நாசமாக்கி செலவழிச்சிட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வீட்டில் வேலைக்காரனாவது நுழைஞ்சிக்கலான்னு சொல்லி வர்றான். ஆனால் தகப்பன் அன்போடு அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பெரிய விருந்து வச்சு அவன் வந்ததை பத்திரமா திருப்பி சேர்ந்தானே பிள்ளைன்னு சொல்லி அவன் கொண்டாடுகிறான். அந்த கதையில் கடைசியில் என்ன ஆகிறது? அந்த மூத்த குமாரன் அந்த வழியாக வரும்போது மியூசிக்கும் டான்ஸிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இளைய குமாரன் வந்துட்டான்றதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஒரு வேலைக்காரன் போய் மூத்த குமாரன்ட்டு சொல்கிறான், உங்கள் சகோதரர் வந்துட்டார், அவருக்காக கொளுத்த கன்றை அடித்து உங்கள் அப்பா பெரிய விருந்து வச்சு இசை வாசிக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரே இசையும் நடனமும் பாட்டுமாக இருக்கிறது அங்கே அப்படின்னு சொல்கிறான். அந்த மூத்த குமாரனும் கோபம் வந்துடுது, வரமாட்டேன் அப்படிங்கிறான். தகப்பன் போய் அவனை வான்னு சொல்லி கூப்பிடுறான். சொல்கிறான், இத்தனை வருஷம் உம்மிடத்தில் நான் உண்மையாக இருந்தேன். எத்தனை வருஷம் உண்மையாக இருந்தது? எத்தனை வருஷம்? அவ்வளோ வருஷம் வாழ்நாள் முழுக்க உண்மையாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த குமாரன் வேசிகள்கிட்ட ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பிச்சைக்காரனாக திருப்பி வந்திருக்கான். இவனுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு கொண்டாடி டான்ஸ் ஆடி பாட்டு பாட்டுருக்கிறீங்களா? நான் வரமாட்டேனாக்கும் அப்படின்றான். உள்ள பாட்டும் டான்ஸும் நடந்துகிட்டு இருக்குது, இங்கே ஒருத்தன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நிற்கிறான். ஏசு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. இது கெட்ட குமாரனுடைய கதை இல்லை. நான் வெறும் கெட்ட குமாரன் தான் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல வரல. நான் 2 குமாரர்களுமே பிதாவை விட்டு
தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஒரு நல்ல குமாரன் ஒருத்தன் தான், ஒரு கெட்ட குமாரன் ஒருத்தர் தான். உண்மைதான். ஒருத்தன் வந்து இந்த கெட்ட காரியங்கள்லாம் செய்ய மாட்டான், நல்லவன் அவன். இன்னொருத்தன் கெட்ட காரியங்களே நுழைஞ்சிருக்கவன். 2 பேர் இருந்தானுங்க. ஆனால் 2 பேருமே தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து உள்ளபூர்வமாக தூரமானவர்கள் ஆகிவிட்டார்கள். என்ன சொல்ல வர்றாரு? இந்த 2 பேருமே தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. தகப்பனாகிய தங்களுடைய தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க அப்படின்றத சொல்ல வர்றாரு. இதை கேட்கும்போது அந்த பரிசேயருக்கு உள்ள சோக் பண்ணுற மாதிரி ஆகிட்டுருக்கும். ஏன்னா ஏன் சோக் பண்ணுற மாதிரி ஆகிருக்கோன்றேன். ஏன்னா இந்த 2 பேருன்றாரு. இந்த கெட்ட குமாரன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு சோக் பண்ணாது. இவனும் கெட்டு போயிட்டான்ற, நல்ல குமாரன் இவன், அவனும் கெட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு. அவனும் தூரமாக போயிட்டான்றாரு. அவனும் கத்தரை விட்டு தூரமாக போயிட்டான்றாரு. அது மட்டும் இல்லை, அவங்க லிட்ரலாக சோக் பண்ணது எங்கன்னா, இந்த கதையில் அர்த்தம் என்ன வருது? அந்த கெட்ட குமாரனாவது திரும்பி வந்துட்டான். அவனே வந்து காலில் விழுந்துட்டான். அவனே வந்து சேர்ந்துட்டான். கிட்டத்தட்ட சுலபமாக வந்துட்டான். அவனுக்கு சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, வந்து சேர்ந்துட்டான் அவன். இந்த நல்ல குமாரன் இருக்கான் பாருங்க, தகப்பன் வீட்டில் உட்காந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அவன் வரவே மாட்டேன்ட்டான். கடைசி வரைக்கும் வரமாட்டேன்ட்டான். தான் கதை. இதை கேட்டோன்னு அவங்களுக்கு அப்படியே சோக் பண்ணுறான். எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாருன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவங்கள தான் கதையில் சொல்கிறார். கதை வந்து இந்த பரிசேயரும் வேதபாரகரை குறித்தும் அந்த வரி வசூலிக்கிறவர்கள் பாவிகள், இந்த 2 பேரை கம்பேர் பண்ணி தான் கதையே. இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு? வெறும் இந்த நல்லவனும் கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான், கெட்டவனும் தூரமாக போயிட்டான் அப்படின்னு சொல்ல வரல. வெறும் அதை சொல்கிறதில்ல. வெறும் அதை சொல்லியிருந்தாலே அவனுக்கு சோக் ஆகிருப்பானுங்க பரிசேயர்கள். ஏன்னா இந்த நல்லவனை கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான்னு சொன்னது அவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுடைய பேரடைமுக்கு அது ஒத்து வராது. அவன் வச்சிருக்கிற அனுமானங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாது. அது எப்படி அவன் நல்லவனை சொல்லலாம்? நீங்கள் அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் வேசித்தனம் பண்ணானா? அவன் வேசிகிட்ட இப்படி தான் பேசுவானுங்க அவனுங்க. ஏன்னா அவன் மைண்டில் அதுதானே இருக்குது. அவன் அப்படி தான் பேசுவான். மைண்டில் இதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்கான், அப்படிப்பட்ட ஆளை ஏற்றுக்கூடாதுன்ட்டு. அப்போ அவனை எப்படி நீ வந்து கடவுளை விட்டு தூரமாக போயிட்டாருன்னு சொல்லலான்றது தான் இவங்க கேள்வி. ஆகவே வெறும் நல்லவனும் கெட்டு போயிட்டான், கெட்டவனும் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லல அவர். வெறும் அது இல்லை சொல்கிறாரு. ஆனால் வெறும் அது இல்லை. என்ன சொல்ல வர்றாரு? அந்த நல்லவன், மூத்த சகோதரன், அந்த நல்லவன் இருக்கான் பாருங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறவன், அவன் வந்து நல்லவனாக இருந்தாலும் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலை. நல்லவனாக இருந்தாலும் அவனும் கெட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நல்லவனாக இருக்கானே, ஒழுக்கமானவனாக இருக்கானே, அவன் எப்படி கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான்னா, அவன் நல்லவனாக இருந்ததே அவனை கடவுள்கிட்டேருந்து தூரமாக ஆக்கிடுச்சு. அவனுடைய குட்னஸ், அவன் நல்லவங்கிறதே கடவுள்கிட்டேருந்து அவனை தூரமாக்கி விட்டது. அவன் கடவுள்கிட்டேருந்து தூரமானதுக்கு காரணமே அவன் நல்லவனாக இருந்தான் என்பது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தமாகிறது? இந்த நல்லவன், ஒழுக்கமானவன், ஒழுங்காக இருந்த யோகியனவன், அவன் வந்து அவன் நல்லவனாக இருந்ததுனாலே கடவுளை விட்டு தூரமாயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குட்னஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் குட்னஸ்ன்னு சொல்கிறார். நல்லவனாக இருந்தும் கடவுளை விட்டு தூரமாக போனான்னு சொல்கிறது ஒன்று, நல்லவனாக இருந்ததுனாலேயே கடவுளை விட்டு தூரமானான்றதையும் 2 பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இவர் சொல்கிறது 2வது, நல்லவனாக இருந்ததுனாலேயே கடவுளை விட்டு தூரமாயிட்டான் அப்படின்றார். ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்போ என்ன சொல்ல வர்றாரு? நம்ம நல்லவர்களாக இருக்கிறதே சில நேரங்களில் கடவுளுக்கும் நமக்கும் தூரத்தை உண்டாக்கிடுது. நம்முடைய கடவுளத்திலேருந்து தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. நாம் கெட்டவனாக இருக்கிறது நம்ம கடவுள்கிட்ட தூரமாக கொண்டு வர்றதை விட, நாம் நல்லவனாக இருக்கிறது இன்னும் அதிகமாக நம்ம கத்திரிடத்திலேருந்து தூரமாக்கிடுது, தேவனிடத்திலேருந்து தூரம். அதான் சொல்ல வர்றாரு. கெட்டவன் திரும்பி வந்துட்டானே, கெட்டவன் ஓடி போனான் உண்மைதான், ஆனால் எல்லாம் செலவழிச்சிட்டு திருப்பி வந்துட்டான். இந்த நல்லவன் வரவே மாட்டேன்ட்டானே கடைசி வரைக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு?
the goodness can be more of a barrier between us and God than badness. நம் நல்லவனாக இருக்கிறது கெட்டவனாக இருக்கிறத விட அதிகமாக தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக போக செய்கிறது. எப்படி சொல்லலாம் பாருங்கள், இது அவன் கிரெட்டுக்கு ஒத்து வராது, அவன் அனுமானித்து வச்சிருக்கிற காரணம் அவன் போதனைக்கு ஒத்து வராது. பரிசேயர்கள் இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் அடைஞ்சிருப்பாருங்க. என்ன இப்படிதான் பேசுகிறாரு, என்ன போதனை இது, தப்பாக போதிச்சுட்டு நல்லவன் எப்படி கடவுளுக்கு தூரமாக போயிட முடியும்? என்ன சொல்ல வர்றாருனாப்பா, அவன் கெட்டவனாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட வேலைக்காரனாவது போய் சேர்ந்துடலாம், மன்னிப்பு கட்டலாம் அப்பாட்ட போய், வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறானே, எனக்கு ஒரு வேலைக்காரன் வேலை கொடுத்தா கூட பரவாயில்லன்ட்டு அப்படி வந்துட்டான். ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. மனம் திரும்புதல் சுலமாக வந்துடுச்சு. ஆனால் போய் பட்னியில் கடந்து கெட்டு போய் எல்லாம் சீரழிஞ்சு வந்துடுச்சு மனம் திரும்புதல். இந்த இவனுக்கு மனம் திரும்புதலே வரமாட்டேங்குது. ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான், நான் எவ்வளவு நல்லவன், எவ்வளவு காலமாக உண்மையாக இருந்திருக்கிறேன், எவ்வளவு உத்தமாக இருந்திருக்கிறேன், எந்த தப்புமே செய்யலையே, நான் நல்லவன், நான் எப்படி மனம் திரும்பணும், நான் மனம் திரும்ப வேண்டியதில்லை, மனம் திரும்புதலே வரமாட்டேங்குது இவங்கிட்ட. அதனால தான் சொல்கிறாரு, நல்லவனாக இருந்ததுனாலேயே இவன் கடவுள்கிட்ட தூரமாயிட்டான். ஏன்னா நல்லவனாக இருந்ததுனாலேயே மனம் திரும்புதல் அவசியம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா வேசித்தனம் பண்ணதில்லை, நம்ம அது பண்ணதில்லை, இதை ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். விபச்சாரம் பண்ணதில்லை, நான் களவு பண்ணதில்லை, கொலை செஞ்சதில்லை, அது பண்ண. ஆனால் உள்ளத்தில் ஃபுல்லாக பாவம் இருக்குது. பாவம் வெறும் என்ன செஞ்சேங்கன்றதை பற்றி இல்லை, உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு. உள்ளத்தில் அவனுக்கு அவ்வளோ கசப்பு வெறுப்பு எல்லாம் இருக்குது பாருங்கள். உள்ளத்தில் அவ்வளோ பாவம் இருக்குது. ஆனால் அந்த பாவத்தை உணர முடியல, வெறும் செயலாக தான் பார்க்குறான். நான் எவ்வளவு யோகியனாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன சொல்கிற வர்றார், உண்மையை சொல்ல போனால் இந்த கெட்டவனிலே தேவலாம், அவன் ஈஸியாக வந்துட்டான், அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்துடுச்சு. இந்த நல்லவனுக்கு தான் மனம் திரும்புதலே வரமாட்டேங்குது. இந்த கெட்டவன் தன்னுடைய தவறை குயிக்காக உணர்ந்துடுறான். அந்த நல்லவனை உணர வைக்கிறதுங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவனுங்களுக்கு மூச்சு விட முடிஞ்ச சோக்காயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பரிசேயர் வேத பாரகரும் என்னடா போதனை இதுன்னு இது வரைக்கும் எவரும் சொன்னது இல்லையே. ஏசு ரொம்ப கரெக்டாக சொன்னார், நான் போதிக்கிற போதனையை நீ கேட்டிருக்கவே மாட்டேன், கேட்டினா உன்னுடைய அனுமானங்கள் தவிடுபடியாக ஆகிடும், நீ நினச்சி வச்சிருக்கிற இந்த காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது இடிக்கிறதுக்குன்னு நான் சொல்கிறேன். கிறிஸ்தவ போதனை அவைகளெல்லாம் தவிடுபடி ஆக்குகிறது பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டு. கிறிஸ்டியன் போதனை வித்தியாசமானது பாருங்கள். பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாவிகள் மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்படின்றாங்க. இயேசு சொல்கிறாரு, பரிசேயன் கூட மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படுறதுக்கு. இது ஏற்றுக்கொள்கிறதா கஷ்டம். அவங்க கேட்குறாங்க, பரிசேயன் எதுக்கு ஏன் மனம் திரும்பணும், பரிசேயன் என்ன தப்பு பண்ணான், எதுக்கு மனம் திரும்பணும்? என்ன தப்பு பண்ணான்னா, அவன் என்ன நல்லது பண்ணான், எதுக்கு நல்லது பண்ணான், அவன் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். எதுக்கு நல்லது பண்ணான் நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பல பிரசங்கம் சொல்கிறார். எதுக்கு அவன் செய்கிறான், எதுக்கு ஜெபம் பண்ணுறான், எதுக்கு தர்மம் செய்கிறான், எதுக்கு உபவாசம் இருக்கிறான், தன்னை காட்டிக்கொள்வதற்கு. ஷோதாங்க எல்லாம். அதுதான் பரிசேயனுடைய குறை. தன்னை காட்டிக்கொள்வது, பெரிய யோகியன்னு காட்டிக்கொள்றது தானே அவனு வேலை. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். எதுக்காக நன்மை செஞ்சான், எதுக்கு தர்மம் செஞ்சான், எதுக்கு அவன் உபவாசம் இருந்தான், எதுக்கு ஜெபம் பண்ணான், ஐயோ தப்பாக பண்ணிட்டான் ஆண்டவரே, தப்பான காரணத்துக்காக எல்லாம் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கணுன்றார். நிறைய அனுமானங்கள் உடையுதுன்னு நினைக்கிறேன் இப்போவே நமக்குள்ளேயே. இதெல்லாம் உடஞ்சிதுன்னா நல்லா ஆகிடும் பாருங்கள். சரியான சபையாகிடுவோம், நம்ம கரெக்டான சபையாகிடும். நிறைய இப்போ இயேசுவை தேடி வந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்மளை தேடி வருவாங்க. அது இயேசு என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவ போதனையை சரியான விதத்தில் போதித்தால் இந்த ஏற்கனவே மதத்தில் இருந்து கொண்டு பெரிய யோகியன் என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறவன் கோபம் அடைவான் என்றார். அவன் கோபம் அடையலைன்னா நீ சரியாக போதிக்கலன்னு அர்த்தம். ஏற்கனவே இதில் ஊறிப்போன பரிசேயனை போல் இருக்கிறவனுக்கு கோபம் வரும். பரிசேயனை போல் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு கோபம் வரும். அவனுக்கு கோபம் வரலன்னா நீ சரியான கிறிஸ்தவ போதனையை போதிக்கவில்லை அப்படிங்கிறாரு. ஏன் கோபம் வரும்? என்ன கிறிஸ்தவ போதனையில் என்ன சொல்லுது? எதுக்கு கோபம் வரணும்? எதுக்கு கோபம் வரணும்னா, கிறிஸ்தவ போதனை என்ன சொல்லுது? நீ கெட்டவன்றதுனால கடவுள்கிட்ட தூரமாகலை, நீ நல்லவனாக இருக்கிறதுனாலே கடவுள்கிட்ட தூரமாயிட்ட அப்படின்னு. கிறிஸ்தவ போதனை என்ன சொல்லுது? உன்னுடைய கேடுகட்ட குணம் இல்லை, அதை காட்டிலும் உன்னுடைய
ஒழுக்கமான குணம் இருக்குது பாரு, அது உன்னை இன்னும் கடவுள்கிட்ட ரொம்ப அதிகமாக பிரிச்சிருச்சு. கேடுகட்ட குணம் உள்ளவன் வேசியில்ட்டு போய் பணத்தெல்லாம் செலவழிச்சு திருப்பி வந்துட்டான், மனம் திரும்பிட்டான். அவன் வந்துட்டான், உணர்ந்துட்டான். இவன் வர்றதான கஷ்டமாக இருக்குது, ஒழுக்கமானவன் வர்றதான கஷ்டமாக இருக்குது. ஏனென்றால் அந்த மாரல் ஃபெயிலியர் அனுபவித்தவன் அவன் ஈஸியாக மனம் திரும்பிடுறான். இவன் மாரல் சக்ஸஸ் அனுபவித்தவன் இவன் திருந்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் உணர்த்துறதே ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொல்கிறாரு, இதுதான் கிறிஸ்தவ போதனைங்கிறார். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் வரும். இது ஓவர் வியூ மாதிரி 1-2 காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவதாக, இதை நீங்கள் கேட்கும்போது என்னையா இது அற்புதமாக இருக்குது, இது வரைக்கும் நான் இப்படி யோசித்ததே கிடையாது, இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இதுதான் உண்மை. இவ்வளோ நாள் நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த பரிசேரில் மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ தான் எனக்கே தெரியுது, வெறும் நல்லவனாக இருந்ததுனாலேயே நான் கடவுள்கிட்டேருந்து தூரமாக இருக்க முடியும். எனக்குள்ளே ஒரு மனம் திரும்பல் வராதபடிக்கு என்ன பெரிய யோகியன்னு நினச்சிக்கிட்டு நான் கர்த்தர்கிட்டேருந்து தூரமாக இருக்கிற இது சாத்தியம். நம்மளை மாதிரி ஆளுங்க தான் கடவுள்கிட்ட வர்றதில்லை, பாவிகள்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க, இப்போ எனக்கு விளங்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் ரொம்ப நல்ல காரியம் ஒன்று நடக்குது. உங்களுடைய பேரடைம், உங்களுடைய அனுமானங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறது. நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா யோசிங்க. இதை இந்த காரியங்கள், இந்த சத்தியங்களை நல்லா சிந்தித்து பாருங்கள், இதில் உள்வாங்கி கொள்ளுங்கள். இதை குறித்த வெளிப்பாட்டை கர்த்தர் அதிக அதிகமாய் தருவாராக. தர தர உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமே மாறிடும். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இது என்ன போதனை, இது ஒன்றும் ஒத்தே வராத போதனை, நல்லவனை கெட்டவனான்றது கெட்டவனை நல்லவன்றது போதனையா, கிறிஸ்தவ போதனையா இது அப்படின்னு கோபம் வந்ததுன்னா பரிசேயர்களை போல இருக்கிறோன்னு அர்த்தம். சொன்னது விளங்கவே இல்லைன்னு அர்த்தம். இயேசு சொன்னதை எடுத்து உங்களுடைய அந்த புத்திக்குள்ளே இறக்குறீங்க. நீங்கள் தப்பு. உங்களுடைய மத சம்பந்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்துக்குள்ளே கொண்டு வந்து இதை ஊற்றுனா நிற்காது, அது சேராது. உங்களுடைய அனுமானங்களை நீங்கள் சரின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது தவறுன்றது போல ஒத்துக்கிட்டால் தான் இது சரியாகும். இது தேவகுமாரன், தேவாதி தேவன், கத்தாதி கத்துன்னு சொல்கிறார், இதுதான் உண்மைன்னு. இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அப்போ நாமளும் பரிசேயர் மாதிரி இருக்கிறோன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசேயருக்கும் வேதபாரர்களுக்கும் வழங்கலை. எதுக்கு இயேசு வண்டையில் பாவிகளும் ஆயக்காரர்களும் ஏன் வர்றான், ஏன் நெருங்கி வந்து வசனத்துக்காக வர்றான் இவர்கிட்ட அப்படின்றது விளங்கவே இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் நம்முடைய சபைகளில் வர்றாங்களா? வர முடியுதா? வந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை, வந்தால் மேலையும் கீழையும் ஏற இறங்க பார்த்து இவன் சட்டையை பாரு, இவன் மீசியை பாரு, இவன் முடியப்பார், இவன் அதைப்பார் இதைப்பார், இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் இப்படியெல்லாம் நடந்திருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறோமா? அந்த மாதிரி இருந்தோம்னா பரிசேயர்களை போல போதிக்கிற சபை என்று அர்த்தமாகி விடுகிறது. சில ஆளுகளை பார்த்து எங்கள் சபையிலாம் அந்த மாதிரிலாம் நான் சேர்க்கவும் மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இடமே கிடையாது, இங்கே அனுமதிக்கவே மாட்டோம், இவர்களுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ அது பரிசேய சபைன்னு அர்த்தம். இயேசுனுடைய நற்செய்தி எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவிகளும் ஆயக்காரர்களும் இப்படிப்பட்ட மத யோகியர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே வந்து சேருவாங்க. நம்முடைய சபை வெறும் இந்த பரிசேயர்கள் போல ஆளுகளால், நான் எந்த தப்பையும் பண்ணதில்லையாக்கும், நான் ரொம்ப இவ்வளோ வருஷமாக நான் ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் ரொம்ப இதாக்கும், நான் பெரிய யோகியனாக்கும் அப்படிங்கிற ஆளுகளால் நிறைஞ்சிருந்ததுன்னா நாம் இயேசுவை குறித்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம். இயேசுவை குறித்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ணியிருந்தால் இந்த ஆளுங்க முதல்ல மனம் திரும்பியிருப்பாங்க. இந்த ஆளுங்க முதல்ல ஐயோ நான் பாவின்னு சொல்லி ஒத்திருப்பாங்க. வெறும் இந்த மாதிரி ஆளுங்க தான் வர்றாங்கன்னா நமக்கே ஒருவேளை இந்த சுவிசேஷம் புரியலன்னு அர்த்தம், நாமளும் பரிசேயர்கள் ஆயிட்டோம்னு அர்த்தம். அந்த விதமான அனுமானங்களை தான் தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சு தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையே கட்டியிருக்கணும்னு அர்த்தமாயிடுது.